கல்வி ஆர்ட்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் இன்றைக்கி நடந்த 12th பப்ளிக் எக்ஸாமுக்கான ஆன்சருக்கு இதாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்கு நான் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய மின்கலம் டேஷ் தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது. ஸோ சரியான விடை வந்து ஒளி வோல்டா செயல்பாடு. அண்ட் செகண்ட் ஒன், மின்காந்த அலை ஒன்றின் காந்தப்புலத்தின் எண் மதிப்பு 3 × 10⁻⁶ எனில் அதன் மின்புலத்தின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சரியான விடை வந்து 900 வோல்ட் மீட்டர் -1. அண்ட் தேர்ட் ஒன், ஒரு ரொட்டி சுடும் மின் இயந்திரம் 240 வோல்ட்டில் செயல்படுகிறது. அதன் மின்திணை 120 எனில் அதன் திறன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 480. அடுத்தது ஃபோர்த் ஒன், n=1 சுற்றுப்பாதைக்கு அயனியாக்க அழுத்தம் 122.4 வோல்ட் கொண்ட H மாதிரி அணுவின் அணியன் என்னன்னு கேட்டிருக்காங்க. 3. அடுத்து ஃபிஃப்த் ஒன், ஒளியின் குறுக்கலை பண்பினை வெளிப்படுத்தும் நிகழ்வு தள விளைவு. 6. ஒரு அலைவுறும் எல்சி சுற்றில் மின்தேக்கியில் உள்ள பெரும மின்னோட்டம் Q ஆகும். ஆற்றலானது மின் மற்றும் காந்த புலங்களில் சமமாக சேமிக்கப்படும் போது மின்னோட்டத்தின் மதிப்பு கேட்டிருக்காங்க. ஸோ Q/√2. அடுத்தது 7th ஒன், எல் நீளமும் PM காந்தப்புறத்திறனும் கொண்ட சட்டகாந்தம் ஒன்று படத்தில் காட்டியுள்ளவாறு போன்று வளைக்கப்பட்டுள்ளது. சட்டகாந்தத்தின் புதிய காந்த இருமுனை திருப்புத்திறனின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. அது சரியான விடை வந்து 2/PM. அடுத்தது 8th ஒன், திசையப்பு பண்பினை பெற்ற ஊடகத்தின் வழியே செல்லும் ஒளியின் வேகம் பின்வருவனவற்றில் எதனை சார்ந்தது? அதன் அலைநீளம். அடுத்து 9th ஒன், ஒரு தொடர் RL சுற்றில் மின்தடை மற்றும் மின்தூண்டல் மின்மறுப்பு இரண்டும் சமமாக உள்ளன. சுற்றில் மின்னழுத்த வேறுபாடு மற்றும் மின்னோட்டம் இடையே உள்ள கட்ட வேறுபாடு கேட்டிருக்காங்க. ஸோ சரியான விடை வந்து 5/4. அடுத்தது 10th ஒன், Q1 மற்றும் Q2 ஆகிய நேர்மின்னோட்ட அளவு கொண்ட இரு ஒரே மாதிரியான மின்கடத்து பந்துகளின் மையங்கள் R இடைவெளியில் பிரிக்கப்பட்டுள்ளன. அவற்றை ஒன்றை ஒன்று தொடர்பு செய்துவிட்டு பின்னர் அதே இடைவெளியில் பிரித்து வைக்கப்படுகின்றன எனில் அவற்றுக்கு இடையேயான விசை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ முன்பை விட அதிகமாக இருக்கும். அடுத்து 11, 3 மின்தேக்கிகள் படத்தில் உள்ளவாறு முக்கோண வடிவமைப்பில் இணைக்கப்பட்டுள்ளன. A மற்றும் C புள்ளிகளுக்கு இடையே உள்ள இணையமாற்று மின்தேக்கு திறன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சரியான விடை வந்து A. அடுத்தது 12th ஒன், ஒளிமின் வெளியேற்ற ஆற்றல் கொண்ட ஒரு உலோக பரப்பின் பயன் தொடக்க அலைநீளம் 6000 ஆம்பியர். அடுத்து 13, நிக்கோல் பட்டகம் வழியாக செல்லும் ஒளி முழுவதும் தளவிளைவு அடையும். அடுத்து 14, ஈர்ப்பு அலைகளை கருத்தியலாக முன்மொழிந்தவர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். அடுத்து 15, அறை வெப்பநிலையில் சிலிக்கானின் விளக்கப்பட்ட ஆற்றல் இடைவெளி மதிப்பு 1.1 வோல்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.